காதில் பூ சுற்றிய இல்லை சுற்றிய யாரு? ரங்கராஜ் பாண்டே நம்ம அண்ணன் மூத்த பத்திரிகையாளர், மிகவும் மூத்த பத்திரிகையாளர். அதாவது உத்தரப்பிரதேசத்துலாம் வந்து அப்படி ரோடுகள்லாம் பலான்னு இருக்குன்ட்டு சொல்லுவார்ல. எத்தனை விமான நிலையங்கள் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்ட்டு ரொம்ப பெருமையாக பேசுவார்ல. அப்படிப்பட்ட மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே நம்ம காதில் பெரும்பூ சுற்றிக்கிட்டு இருக்காரு. அவர் எப்பவும் பூ தான் சுற்றுவார். ஆனால் நமக்கு தான் காது கேளாது. அவர் சேனலை 10 லட்சம் 15 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. இதெல்லாம் சொன்னோம்னா இவன் பொறாமையில் கிடந்து கதை தான்டா, ஒவ்வொரு புறம்போக்கு அப்படின்னு நம்மளை சொல்லுவிய. அதனால் அதை ரொம்ப அதுக்கு மேலே ஈட்டன்ட்டான். இப்போ அவர் என்ன பேசியிருக்காரு, நம்ம அதுக்கு என்ன விளக்கம் பேசணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இப்போ கேட்க போகிறோம். அவர் பேசுனதை முதல்லே பார்த்துருங்க மக்கா. இந்தியாவுக்கு குடியரசு சுதந்திரத்துக்கு வர்றாரு, மற்ற நாள் போல சுத்திட்டே இருக்காரு. அடா பாவி, ஒரு மனுஷன் தூங்காம கொள்ளாம நாயா பையன் நாடா சுத்திட்டு வந்து நாட்டோட பாதுகாப்பையும் வளத்தையும் பெருமையும் கூட்டிட்டு இருந்தா இன்னைக்கு இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியில இந்தியாங்கிறத எவ்வளவு பெருமையா நெஞ்சிருக்கு சொல்றான். முன்னால கூச்சு சாரி சார் வி ஆர் ஆல்சோ ஃப்ரம் இந்தியா சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இப்ப வி ஆர் இந்தியன்ஸ் அப்படின்றான். அப்போ அமெரிக்காக்காரன் பயப்படுறான் நம்மளை பார்த்து. மோடி டூர் போறாருட்டான். பார்த்தாச்சா என்ன பேசியிருக்காரு? மோடி வெளிநாட்டுக்கு சுற்றி வராருன்ட்டு அனர்த்தமாக பேசுனீங்க. 10 லட்ச ரூபாய்க்கு ஓட்டு போடுறாரு, மணிக்கு ஒரு தடவை மாற்றாரியா? மாத்துறான்னு அவர் பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு மாற்றாரு. அவர் பொருளாதாரம் அவர் பரவாயில்ல, நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு மாற்றாரு. அவர் அப்படியே சுற்றி வர்றாருன்னு வைங்க. உள்நாட்டுக்குள்ள யோகி என்ன பண்ணுறாரு? பிடிக்காதவனா இஸ்லாமியரா வீட்டை புல்டசருங்க விடுன்னு விட்டு தள்ளிக்கிட்டு இருக்காரு. இதுலயா மோடி சர்க்காரு? இப்போ அதனால அமெரிக்காக்காரன் நம்மளை கண்டு பயப்படுறான்னா பாரு, புல்டோசர் வச்சுல இடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காரு. இப்போ அமெரிக்காக்காரன் நம்மளை கண்டு பயப்பட மாட்டானா? ஏன்னா வாழும் குடிமக்களின் வீட்டை புல்டோசர் வச்சு இடிக்கிற இதயமற்ற ஒருத்தன் ஆளுகின்ற நாடு என்றால் எந்த நாட்டுக்காரனும் அலறுவான். அவன்கிட்ட அணுகுண்டே இருந்தால் என்ன, இதயம் இருக்குல்ல அவன்கிட்ட, அணுகுண்டு இருக்க வேண்டிய இதயமும் இருக்குல்ல. இங்கே இதயம் இல்லாமல் இருக்கு. அப்போ அமெரிக்காக்காரன் பயறதுக்கு யார்கிட்ட கேட்கணும்? பயப்படத்தான் செய்வான், பயப்படுவாங்கல்ல. அது மட்டுமா, குஜராத்தில் இருந்து லட்சக்கணக்கான பேர் கள்ளத்தனமாக அமெரிக்காவில் குடியேறதுக்கு போய்கிட்டே இருக்கான். இப்போ கூட ஒரு 1300 பேர் கனடாவில் பிடிபட்டான். ஞாபகம் இருக்கா? கனடாவில் பிடிபட்டானா பிரான்ஸில் பிடிபட்டானா? எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பிரான்ஸா கனடாவா? ஞாபகம் இருக்க வந்து கமெண்டில் சொல்லலாமே. சொல்லுங்களேன். குஜராத்தில் இருந்தாமையா ஆண்டுக்கு 900,000 பேர் போராடமே. ஐயா வந்த உடனே எல்லாருமே இந்தியாவுக்கு விஷா தரதுக்கு வரிசையில் நிற்பாங்க. அமெரிக்காக்காரமா வரிசையில் இருப்பான். விஷா இந்தியர்களுக்குன்னா விஷா கொடுக்கறதுக்கு வரிசையில் நிற்பான் அப்படின்லாம் நம்ம ஐயா மோடி ஐயா சொல்லியிருந்தாரு. ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம். சும்மா இல்லை, நாங்கள் வந்து ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு மோடி ஐயா சொல்லியிருந்தாங்கல்ல. நினைவு இருக்கா இல்லையா? நம்ம ரங்கராஜ் பாண்டே காரில் பூ சுத்தாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம நினைவு இல்லாமல் போயிடக்கூடாது இல்லை. பாண்டே அவர் வந்து ரங்கராஜ் பாண்டே அவர் பூ சுத்தலாம். அவர் பூக்கட்டி பரம்பரை இல்லை, அது வேற. நீங்கள் ஒரு ஆள், அவர் நெத்தியில் பிறந்த இல்லை தலையில் பிறந்த பரம்பரை. நம்மலாம் சூத்திரவாள். அதுதான் சனாதன தர்மம், அந்த கர்மத்தை தொலைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுதோம். கேட்க மாட்டேக்கவா? அதை இந்து தர்மம்னு மாற்றி கொடுதா. அதனால் கொள்ளையில் பரவா கொதிச்சு எழுந்துருதா. என்ன செய்ய சொல்கிறேன்? முடியலை, தாங்கலை, அலுவலகையாக வருது. யாரை நினச்சா? நம்ம மோடி ஐயாவை நினச்சா அலுவலகையாக வருது. தினம் ஒரு ட்ரெஸ்ஸு அப்படின்னா கூட பரவாயில்ல, நிமிடத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு. ஷூட்டிங் எந்த நடிகன் அவர்கிட்ட வர முடியாது, அந்த அளவில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் எதுக்காக? ஏன்
நாட்டு முன்னேற்றத்துக்காக. இந்தியா முன்னேறணும், வல்லரசு ஆகணும். நல்லரசு இல்லாட்டாலும் பரவாயில்ல, வல்லரசு ஆகணும். பொருளாதாரத்தில் முதல் இடத்துக்கு வந்துடணும். அடே இதில் பின்தங்கி இருக்குமோ, பசி குறியீடில் மேலே தள்ளி போயிட்டோமோ, பசி குறியீடில் 120,000 இடத்துக்கு போயிட்டோமா. அது நேக்கு விளங்கலை. எனக்கு கொஞ்சம் வயது பெரிய வயதாக இருக்கு, அதனால எனக்கு பசிக்கல இல்லை. ரங்கராஜ் பாண்டேவுக்கு எப்படி பசி இருக்க முடியும்? பாண்டே அப்புறம் இதில் வார்த்தை பல எழுத்து பல எல்லாம் வந்துடுச்சுன்னு நினைச்சிடக்கூடாது. பாண்டே நம்ம காலில் என்ன பூ சுற்றிக்கிட்டு இருக்காரு? இருக்கிற பூ சுற்றுதாரா? பாண்டே நீ பழைய ஆண்டேடே, எங்கள் காலில் இருக்கிற பூ சுற்றிக்கிட்டு இருக்க என்ன? அடப்பாவி, எங்களை வட மாநிலத்துக்காரங்க நினைச்சியா? அவங்களே மாறிக்கிட்டு இருக்கான்டா பாண்டே. சரி, தமிழ்நாட்டுக்காரனை மாற்றிப்படலாம் நினைக்கியோ? இப்போ வருவோம், விஷயத்துக்கு வருவோம். இப்போ நம்ம ஐயா மோடி ஐயா அறுத்து தள்ளியவை எவை அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, மாலத்தீவில் இப்போ சமீபத்தில் நடந்தது தான் நம்ம பேசணும். இப்போ இலங்கை நம்ம கூட உறவும் வச்சுக்கிட்ட மாதிரி, ஒட்டும் வச்சுக்கிட்ட மாதிரி, சீனாவோட ரகசிய கூட்டு போட்டு வாயா அப்படியே ஒரு கப்பல் தளத்தை நீ என் பகுதியில் அமைச்சிக்க, 90 ஆண்டுகளுக்கு ஒரு கப்பல் தளத்தை அமைச்சிக்க. இதுக்குத்தானே அன்னைக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து சுற்றி போட்டு விடுதலை புலிகளை அடித்தான். சும்மா அடிக்கல. மற்றவன் உதவியை விடக்கூடாது, நம்ம உதவி பண்ணதுமாதிரி அவனையும் இவனையும் காப்பாற்றணும். யாரு? இந்த இலங்கைக்காரனையும் காப்பாற்றணும், சிங்களக்காரனையும் காப்பாற்றணும், இந்த விடுதலை புலியையும் காப்பாற்றணும், 2 பேரையும் காப்பாற்றி வைக்கணும். அப்போந்தான் நமக்கு பாதுகாப்புன்னு தானே இந்தியாக்காரன் துடித்தான். அப்படி துடிச்ச காங்கிரஸ்காரன் தப்பானாவ போயிட்டான். அழிச்சு போடு. ஆமாம், ராஜபக்சேக்கு நான் வரவேற்பு கொடுக்கேன், நான் பதவிக்கு வந்தோடனே வரவேற்பு கொடுக்கேன் அப்படின்னு செயல்பட்ட நம்ம மோடி ஐயா நல்லவர் நாணயஸ்தர். இப்போ அதனால் என்ன ஆச்சுன்னா, 90 ஆண்டுகளுக்கு இலங்கையில் ஒரு இடத்துல நீங்கள் விமானப்படை கப்பல் படை தளம் அமைச்சுக்கிடுங்க. உங்களுக்கு நவீன ரக பீரங்கியா இல்லை ஏவுகணையா கொண்டாந்து கல்பாக்கு அணுமின் நிலையத்தை குறி பார்த்து வச்சுக்கிடுங்க. பிரச்சனை இல்லை. இன்னும் எங்கெங்கெல்லாம் குறி பார்க்கணுமோ அங்கெங்கெல்லாம் குறி பார்த்து வச்சுக்கிடுங்க. நீங்கள் உளவு அமைப்புகளை வச்சு எங்கெங்கே இராணுவ தளவாடங்கள் இருக்கோ அங்கெல்லாம் குறி பார்த்து நீங்கள் உங்களுடைய ஏவுகணைகளை பொருத்திக்கிடுங்க அப்படின்னு நல்லபடியாக. இப்போ இருக்கவன் யார்? இலங்கையில் இருக்கவன் யாரையா? எந்த கர்மாந்திரம் முடிச்சவன் இருக்கான்? அவன்லாம் அனுமதி கொடுத்தாச்சு நல்லபடியாக. அதுக்கு பிறகு தான் நம்ம யாருக்கு மாறான பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்துருக்கோம். எது? திவாலாயிரப்படாது அப்படின்னுட்டு அவன் ஓடிட்டான். ராஜபக்ச கூட்டங்கால் வச்சு, ராஜபக்சோட அண்ணனா அவன் ஓடிட்டான். பதவியில் இருந்தவன் திவாலாயிரப்படாது இன்னொருத்தனை கொண்டாந்து தூக்கி வச்சு அவன் எல்லா ஏற்பாடும் நமக்கு எதிராக பண்ணி விட்டுட்டான். சீனாவுக்கு வால் பிடிச்சி விட்டுட்டான். ஞாபகம் இருக்கா? ரங்கராஜ் பாண்டே ஞாபகம் இருக்கா? இல்லை தமிழர்கள்னு சொல்லிக்கிற யாருக்காவது ஞாபகம் இருக்கா, ஞாபகம் இல்லையா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. ஞாபகப்படுத்த வேண்டியது நமக்கு கடமை. நமக்கே ஞாபகம் இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அது வேறு. ஞாபகம் இல்லைன்னா நான் தப்பாக சொன்னா நீங்களே ஞாபகப்படுத்தி கொஞ்சம் விரிவாக எழுதிக்கிடுங்க. என்ன மக்களே, இப்போ மாலத்தீவுன்னு ஒரு குட்டி நாடு உண்டு இல்லை, ஒரு குட்டி நாடு. அந்த குட்டி நாட்டில் ஒரு சமயம் ஈழப் போராளிகள் அவங்க கிட்டத்தட்ட இஎன்டிஎல்எஃப் இயக்கத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றும் பண்ணலை. ஒரு 4-5 சின்ன படகுல, மீனவர்கள் படகு மாதிரி மீனவர் படகுல கொஞ்சம் பேர் போய் சுட்டு டக்குன்னு மாலத்தீவை கைப்பற்றிட்டாங்க. அங்கே உள்ள அதிபர் மட்டும் தப்பி போயிட்டார். அவர் அந்த இடத்துல இருந்து சுரங்கப்பாதை வழியாக தப்பி போய் அவர் ஒரு இந்த இண்டஞ்செடிக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டாருன்னு வச்சுக்கிடுங்களேன்.
இண்டஞ்செடிக்கில் தான் ஒழிஞ்சுக்கிட்டார். பின்ன என்ன, நம்ம நாட்டுக்கு எதிராக ஒருத்தன் நினைக்காதனாலே அவன் மேலே வருத்தம் வருதா வரலையா? அப்படி இண்டஞ்செடிக்கில் ஒழிஞ்சிக்கிட்டு ஐயா ஒரு ஃபோன் கிடைச்சிருக்கு போல, ஆமாம் ஐயா ராஜீவ்காந்தி அவர்களே அப்படின்னு போன போடுறாங்க. போன போட்டாவளா இல்லையா? மன்மோகன் சிங் இருந்தாரா? அப்போ மன்மோகன் சிங் தான் இருந்தாரா ஆட்சியில்? ஓஹோ, யார் இருந்தா சொல்லுங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. மன்மோகன் சிங்கா ராஜீவ்காந்தியா? சரி சரி, யார் இருந்தா? அவ்வளோ காங்கிரஸ்காரர்கள் யாரும் ஒருத்தர் இருந்தாங்க அப்படித்தானே? அப்போ என்ன ஆச்சு? உடனே இங்கேருந்து விமானப்படையிலேருந்து விமானத்தில் வீரர்கள் போனாங்க, இறங்குனாங்க. அந்த 6 படகுல வந்த ENDLF வீரர்கள் தப்பி ஓடினாங்க. மீண்டும் ஆட்சிக்கு அதிபர் வந்தார், மாலத்தீவு அதிபர் வந்தார். அதில் நமக்கு ஒரு ஒப்பந்தம் ஆச்சு. என்ன ஒப்பந்தம் தந்தார்? உங்களுடைய தளங்களை எல்லாம் இங்கே இராணுவ தளங்களை எல்லாத்தையும் இங்கே அமைச்சுக்கிடுங்க, அப்போ தான் எங்களுக்கு பாதுகாப்பு. நாம் ஒரு நாள் மாலத்தீவுக்கு இடைஞ்சல் பண்ண மாட்டோம், பாதுகாப்பாக தான் இருப்போம். அவங்களுடைய எந்த விதத்திலும் அவர்களுக்கு இடையூறு பண்ண மாட்டோம், பாதுகாப்பாக தான் இருப்போங்கிறது அந்த நேரத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மிகுந்த நம்பிக்கையோடு அவர்கள் நமக்கு தளம் அமைப்பதற்கு எல்லா உதவிகளும் செஞ்சு அனுமதியை தந்துட்டாங்களா இல்லையா? உண்மையா இல்லையா? நான் சொல்லுறது உண்மையா இல்லையா பொய்யா? ஏன்னா 1-2 ஞாபகம் இல்லாமல் எதையாவது உளர்த்திருந்தா கூட நான் சொல்லுத கருத்து உண்மையா இல்லையா? ரங்கராஜ் பாண்டே நேக்கு சரியா உங்க பேரு சொல்ல தெரியலைங்கோ, அதனால தான் சொல்ல தெரியலைங்கோ. சரி, இப்போ அது போட்டும், பேரில் என்ன கிடக்கு, பேரில் போவான், எப்படியும் காதில் பூச்சுத்தினான்ல, அதை பற்றி நம்ம பேசணுமில்ல. நெஞ்ச நிமிர்த்திக்கிட்டு நிற்கும் அப்படின்ட்டு. அது எப்படி முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சாரி ஐ ஆம் இந்தியன் விளக்கமாக தான் இந்தியாவுக்குள்ளே இருந்துக்கிட்டே நம்ம அவ்வளோ கேவலமாக இருந்தவங்க மாதிரி சாரி ஐ ஆம் இந்தியன் நம்ம வெளிநாட்டுக்காரன்ட்ட. இப்போ ஐ ஆம் இந்தியன் அப்படிங்கம்மா. அந்த லட்சணத்தில் அவ்வளோ உயர்வுபடுத்திட்டாரா நம்ம மோதி. மாலத்தீவுக்காரன் அங்கே இருக்க இராணுவ முகாமை அகற்றிட்டு ஓடி போயிரு, மரியாதையாக ஓடி போயிரு, எடு தளவாடங்களாம், ஓடல உனக்கு எனக்கும் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, எங்கே நிற்க பெரடில் அடிச்சிரு ஒரு ராஸ்கல் பாட்டுவா அப்படின்னு சொல்லி விரட்டிக்கிட்டு இருக்கானா? விரட்டலியா மிஸ்டர் ரங்கராஜ் பாண்டே விரட்டுதானா விரட்டலியா? விரட்டி விட்டான். நம்ம இராணுவ தளவாடங்களை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு வந்துடணும். ஆமாம், இனிமேல் எங்கே கொண்டாந்து போட கடலில் தான் போடணும் அவ்வளோத்தையும். இந்த இளவெடுத்த அந்த ஷூட்டிங் இருக்குல்ல, அந்த ஷூட்டிங்கால் கடலில் தான் கொண்டு போடணும் நம்ம இராணுவ தளவாடங்களையும் அங்கே இருந்த எல்லாவற்றையும் கொண்டு. இடம் இல்லாடே, இடம் தேடி தான் கொண்டு அங்கே வச்சிருக்கோம். அந்த இடத்தில் வைத்தாதான் நமக்கு தேவையான பாதுகாப்பு இருக்கிறது. கடல் வழியாக கடல் மார்க்கமாக எதிராளிகள் உள்ளே சீனாக்காரன் எல்லாருமே உள்ளே நுழைந்து நம்ம தாக்க வர முன்னாடி நம்ம அதிலிருந்து உளவு பார்த்து எல்லாரையும் தடுத்தாள் கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறுவி வச்ச மாடா கொட்டிக்காரங்களா. அதையே கெடுத்து போட்டான. ஒப்பந்தத்தை நீட்டிப்பு செய்யாம அங்கே போய் ஷூட்டிங் நடத்தி ஒரு படுக்காளிக்கு எடுத்து விட்டாங்கடா. ரங்கராஜ் பாண்டே எடுத்துட்டான்டா. அங்கே போய் என்ன ஷூட்டிங் பயிர் வேண்டி கிடக்கு? போனியா, பார்த்தமா, வந்துடுமா லட்சத்தீவில் போய். ஆமாம், பெரிய சுற்றுலாத்தலம், என்னுடைய ஸ்தலம் பெரிய சுற்றுலாத்தலம். இப்போ நீ சுற்றுலாத்தலன்னு நீ சொல்லுற இடத்துலையும் இன்னும் என்னத்தெல்லாம் இராணுவ ரகசியத்தை வெளியெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. அங்கே நம்ம கடலுக்கு அடியில் எவ்வளோ பெரிய ஆயுதங்களெல்லாம் நம்ம பதுக்கி வச்சுருக்கோம், எவ்வளவு முகாம்கள் உள்ளே வச்சுருக்கோம். நம்ம சுற்றுலாத்தலம்னு சொல்கிற இடத்துல அங்கே போய் நம்ம சுற்றுலாத்தலமாக ஆக்க முடியுமா? ஆக்கலாமா? வெளிநாட்டுக்காரனை உள்ள சர்வசாதாரணமாக உள்ளே விட முடியுமா? எந்த விவரமும் கெட்டத்தனமாக மாலத்தீவுக்கு எதிராக பேசி நாங்கள் பெரிய சுற்றுலாத்தலமாக ஆக்குவோன்ட்டு வீடியோ ஷூட்டிங் நடத்தி ரங்கராஜ் பாண்டே கரெக்டாக சொல்லிட்டேன்னா வீடியோ ஷூட்டிங் நடத்தி ஒரு நிமிடத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு மாற்றி
அதுவும் பாரு தண்ணிக்குள்ள முங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆடை, முங்குனா மூச்சு விடுறதுக்கு ஒரு கருவி, ரெண்டையும் ஒரே நேரத்தில் பொறுத்திக்கிட்டு ஷூட்டிங் நடத்துறது கர்மாந்திரத்தை அந்த நடிகனை என்னன்னு போய் சொல்லியால. நான் பிரதமரை சொல்லலை, நடிக்க போனவங்கள தான் சொல்லுதேன், கேமராமேனை சொல்லுதேன், அதில் ஆக்டிங் கொடுக்க வச்ச அதிகாரிகளை சொல்லுதேன். இதெல்லாம் பண்ணுனா தப்புன்னு சொல்லி கொடுக்கண்டாமா? நமக்கு எதிராக போய் முடிச்சிடுன்னு சொல்லண்டாமா? சொல்லி கொடுக்கல. பிரதமருக்கு என்ன அத்தனை பெரிய ஞாபக சக்தியாக இருக்க முடியும்? உலகம் பூரா நமக்கு அடிமைன்னா இருக்க முடியும்? உலகம் பூரா அவர் டூர் போவார். அங்கே போய் ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டால் ஓ மை காட் அப்படின்னு வாயை பிளப்பார். அவருக்கு வேற என்ன தெரியும்? ஹிந்தி தெரியும், இங்கிலீஷில் எவனாவது கேள்வி கேட்டால் ஓ மை காட் தெரியும். வேற என்ன புண்ணாக்கு தெரியும் சார்? ரங்கராஜ் பூண்டே சார், பாண்டே பெருமை பீத்துத, பெருமை பிஜேபிக்கு பெருமை பீத்திக்கிட்டு கிடக்கான். இப்போ என்ன ஆச்சு? அவன் நம்மளை வெளியே போங்க, சீனாக்காரன் இத்துணூண்டு நாடு, நம்ம மதுரை சிட்டி அளவு இருக்குமா அந்த நாடு? இருக்காது. மாலத்தீவு அந்த அளவுலாம் இருக்காது. அந்த இத்துணூண்டு நாடு இப்போ என்ன பண்ணுதான்? அந்த அதிபருக்கு சீனாக்காரன் சிவப்பு கம்பளை விரிவிச்சு வாங்க வாங்கன்னு விழுந்து விழுந்து அந்த நாட்டு அதிபர் கும்பிடுதான். கேடு யாரு? கேடுகாரன் யாரு? நம்மகிட்ட நமக்கு ஆதரவாக இருந்த நேபாளம், பூட்டான் எல்லாரும் புட்டுக்கிட்டு போயிட்டு ஏலங்க கொண்டு. அப்போ உங்களுடைய வெளியுறவு கொள்கை தான் என்ன ஆச்சு? நீங்கள் ஆதரவாக இருக்கும், நேசமாக இருக்கும், பொருளாதாரத்தை ஈர்த்துக்கிட்டுதோ நீங்கள. உங்களுடைய வெளியுறவு கொள்கை என்னாச்சு? இஸ்ரேலுக்கு ஆதரவு, போர் தொடுக்கிற ஒரு இஸ்ரேலுக்கு ஆதரவு. அப்போ உங்கள் வெளியுறவு கொள்கை நேச கொள்கை, மோச கொள்கை, நாச கொள்கை. பூண்டே பாண்டே பாண்டே. இப்போ நிலைமை மாறி போச்சு இல்லை? ஒரு இத்தினூண்டு நாடு நம்மளை ஹூன்னு ஊதிட்டு இல்லை? நம்ம அங்கே இருக்கிற நம்ம தளவாடங்களை புறாத்தையும் அப்புறப்படுத்திட்டு வர வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டோம்ல. அதுக்கு யார் காரணம்? யார் காரணம் சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல வரலையா? சொல்ல வரவே வராது. உங்களுக்கு அதிகம் வருது. ரஷ்யாக்காரங்கிட்ட குறைஞ்ச விலையில் கச்சா எண்ணெயை வாங்கி இங்கே யாருக்கு கொடுக்காங்க? அதானிக்கும் எஸ்ஆர் நிறுவனத்துக்கும் கொடுக்காங்க. 90 இது அதானிக்கு, எஸ்ஆர் நிறுவனத்துக்கு 10% கொடுத்துருதான். அவன் சுத்திகரிப்பு பண்ணி பெரு லாபத்துக்கு விற்றுக்கிட்டான். இங்கே உள்ள மக்களுக்கு அதில் ஒரு பைசாண்டு லாபம் உண்டா? யாருக்காக இந்த அரசு செயல்படுது? நெஞ்ச நிமித்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்க. நெஞ்ச நிமித்திக்கிட்டே பூண்டே பாண்டே பாண்டே பாண்டே. யாரு நெஞ்ச நிமிர்த்தக்கூடிய அளவில் செயல்பட்டது என்ன? அம்பானிக்கு 1249 கோடியா கடை வச்சிருக்கான் இப்போதைக்கு. இப்போ லேட்டஸ்ட், பழைய கடனை விடு, இப்போ லேட்டஸ்ட் கடை. அதில் 800 கோடி மட்டும் கெட்டுதான். மீதி எல்லாம் வராக்கடனாக கடன் தள்ளுபடி செய்யப்படுது. எத்தனை பெரிய மோசடி, எத்தனை பெரிய கொடுமை இது! ஒரு ஏழை விவசாயிக்கு கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கியா? எங்கேயாவது ஒரு ஏழை விவசாயி கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கியா? ஏன் நம்ம கேட்டோமே வெள்ள நிவாரண நிதி, அந்த வெள்ள நிவாரண நிதிக்கு பணம் தந்தா கொள்ளையிலையா வருவே? நீ கொள்ளையில வெறியாப்பா ரங்கராஜ் பாண்டே. நெஞ்ச நிமித்தணுங்க, நெஞ்ச நிமித்தி பேசலான்னுக்கிட்டு இருக்க. ஏன் நீ வெள்ளத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை பார்வையிட மோடி வந்தாரா? எல்முருகன் வீட்டில் பொங்கல் கொண்டாடுறதுக்கு கருப்பு கோட்டோட வந்து நிற்காரு. தமிழருடைய திருநாள் உனக்கு கருப்பு நாளாக தெரியுதுன்னா அந்த அளவில் நாங்கள் கேவலமாக போயிட்டோம் என்ன? மிஸ்டர் பாண்டே, உங்களை பார்த்து தான் கேட்க, வேற யாரை பார்த்து கேட்க? நீங்கள் தானே வக்கலாத்து வாங்குறியா? வக்கலாத்து வாங்குற அந்த வக்கீலுன்னு பார்த்து தானே நான் கேட்க வேண்டியிருக்கு. வக்கீல்களுக்கு வச்சக்கூடாது. இவர் ஒரு படத்தில் வக்கீலாக அடிச்சுக்கிட்டார்ல. வக்கலாத்து வந்து இவர் தானே நடந்தார். எல்முருகனுக்கு வீட்டில் இது குட்டி பத்மினி, நடிகை மீனா, இவர்கள்லாம் வந்து நிற்க பொங்கல் கொண்டாடுங்க. பொங்கல், அதுவும் கருப்பு கோட்டோட.
என்ன ஆணவம்? யாருக்கு ஆணவம் இல்லை? என் மக்கள் வெள்ளத்தில் மிதந்தான், எத்தனை பேர் இறந்தான், எத்தனை பேர் வீடு இழந்தான், எத்தனை பேர் போட்டு இழந்தான், எத்தனை பேர் உடைமைகள் இழந்தான், எத்தனை பேர் கால்நடைகள் இழந்தான், எத்தனை பேர் வாகனங்கள் இழந்து போனான். அவனுக்கு நிவாரணம் தரதுக்கு வைக்கல. அம்பானிக்கு 11,800 கோடிக்கு மேலே தள்ளுபடி பண்ண இந்த நேரத்தில் உனக்கு மனசு வருது. எல்ஐசி சொத்தை புறாத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்ட. ரிசர்வ் பேங்க்ல இருந்த 2.5 லட்சம் கோடியையும் எடுத்து தின்னுட்ட. நீ உன்னை நினைச்சா பெருமிதமா நெஞ்சு நிமித்திட்டு அயாம்பரம் என்றியா? வெக்கமா இல்லை பாண்டேக்கு? இதை சொல்றதுக்கு பாண்டேக்கு வெக்கமா இல்லை? நீ மானம் கெட்டு போயிட்டாங்க பாண்டே. முட்டாத்தனமா மூடத்தனமா கண்மூடித்தனமா ஒருத்தரை ஆதரிக்கப்படாது. ஒரு மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிட்டு கண்மூடித்தனமா. அப்போ நீ என்ன நேர்மையாக இருந்திருப்ப? நீ பத்திரிகை துறையில் தொலைக்காட்சி துறையிலலாம் இருந்திருக்கே. நீ என்ன நேர்மையாக இருந்திருப்ப? நீ ஒரு சாராவே இருந்திருப்பிய. நெறியாளராக இருந்து என்னத்தை கிழிச்சிருப்ப? இப்படித்தான்